வணக்கம் நண்பா. வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு. ஸோ எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டு போடாமல் பஸ்ஸில் வந்து ஓட்டு போடுறது மிஸ் பண்ணிட்டு சென்னை லொக்கேஷன் அப்புறம் டவுன்லேருந்து போக முடியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிடுங்க முன்னாடியே. ஒரு ஒன் டே முன்னாடியே கிளம்புறது தான் பெட்டர். ஸோ சேஞ்சஸ்ங்கிறது பயங்கரமாக வந்திருக்கு. இன்னொரு 10 தொகுதி வந்து டிவிகே ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க தனி பெரும்பான்மையாக எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கூட்டணிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. நீங்கள் பார்த்தாலே தெரியுது. மொத்தமாக 118 சீட்டு தேவைப்படும். அதில் 108 ஜெயிச்சிருக்காங்க. மற்ற டிஎம்கே வந்து 59 ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே 47. மற்ற அவங்களோட கூட்டணி இருந்தவங்கெல்லாம் ஒரு 5-4 அந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இதில் பெரும்பான்மையாக ஜெயிச்சது வந்து நீங்கள் இந்த இதிலே பாருங்கள், செம்மையாக ஜெயிச்சிருக்காங்க. மற்றவங்களும் ஓட்டு போட்டிருந்தா மேபி இன்கேஸ் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. 100% ஓட்டிங் வர்றதே வந்து பெரிய விஷயம்தான். ஸோ இது வரைக்கும் அவங்க கொண்டு போய் இவ்வளோ ஃபஸ்ட்டு கட்சிக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் வருத்தத்துக்குள்ள விஷயம் என்னென்னா என்டிகேலேருந்து ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல. ஸோ அவங்களுக்கான ஓட் ஷேர் வந்து முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது. ஹேட் ஸ்பீச் வந்து நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக வந்தவங்கள வந்து குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன் வந்தாங்க? இப்போ டிவிகே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய கட்சி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு அவங்கள வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து அநாகரிகமாக நிறையா உங்கள் சாட்டை சேனலில் தான் நிறையா பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பாரிசாலன் கூட அதை பற்றி ஃபுல்லாக விரிவாக சொல்லியிருக்காரு ஒரு காணொலியில். ஸோ சில விஷயங்கள் அவங்க வந்து ஃபுல்லாக மாற்றிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கொள்கை அது ரிலேட்டடாக பேசுகிறத விட்டுட்டு எதிர்ப்பு ரிலேட்டடாகவே நிறையா பேசிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து டிவிக்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. கரண்ட் சிட்டிங் பார்ட்டியை வந்து டைரெக்டாக எதிர்த்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் ஆகணுன்னா இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். இல்லாதவங்க நெக்ஸ்ட்டு போன 5 வருஷத்தில் எதுவுமே பண்ணாதவங்கள வந்து கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவங்கள எதிர்த்து பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது நல்லபடியாக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதில் வந்து இப்போ கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து ஒரு புதுசான ஒரு எலெக்ஷன், ஒரு புது விதமான ஒரு வெற்றி. இது ஆனால் உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள் தான். இந்த மாதிரி புதுசாக வர கட்சிகள்லாம் இப்போது விஜய்ங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக வர கட்சிகளுக்கும் நிறையா அந்த மாதிரி ஆதரவு கொடுக்கணும். இந்த அளவுக்கு பண்ண முடியாது. பட் இவரோட கேமுங்கிறது இவர் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிறதுனால பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கலாகவே அப்படி தான். டெமோக்ரஸியில் வந்து பாப்புலாரிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. மீதி எல்லாருமே வந்து உடனே பாப்புலர் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கான அந்த எஃபர்ட் வந்து அவங்க போட்டு தான் ஆகணும். ஸோ லாஸ்ட் ஒரு 5-6-7 படமாகவே அவங்க ஃபுல்லாக ப்ரொபகேண்டா மூவி தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம உழைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாப்புலாரிட்டி வருது. ஸோ மற்ற கட்சிகள்லாம் வந்து அது ஒரு மைனஸ் புதுசாக வரவங்களுக்கு. மற்றபடி இதில் மேஜராக வின் பண்ணியிருக்கிறது எனக்கு எல்லா கட்சியிலையும் ஒரு ஆள் போட்டிருக்கிறது மார்ட்டின் அவங்களோட அந்த என்ன கேம் கம்பெனி தான். ஸோ ஏதோ ஒரு கேம் கம்பெனின்னு வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீடம் கேம்ஸாக அந்த மாதிரி ஒன்று வரும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் கிடையாது. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கும் போதே அவங்க இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து இப்போ அந்த ஒரு 3 பார்ட்டிலையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் லாட்ரி வந்து லீகலாக வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க அதுதான் புஷ் பண்ணுவாங்க, வாய்ப்புகள்.
பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ முன்னாடிலாம் இருந்திருக்காங்க, கிரிக்கெட்டில் இருந்திருக்கு. ஸோ மக்கள் தான் வந்து அதுவுமே ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரெட்டாக பார்க்குறேன். டிவிக்கே இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எதாக இருந்தாலும் சரி, அது ஒன்று தான் த்ரெட்டாக பார்க்குறேன். மற்றபடி புதுசாக அதனால் அவங்க நிறையா கோடீஸ்வரர்கள் வராங்கன்னா ஓகே. பட் ஓனர் மட்டும்தான் அதில் க்ரோ ஆகுறாங்கங்கும் போது அதில் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த டாஸ்மார்க் பிரச்சனை இதெல்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்ல டிஎம்கேவும் ஓரளவுக்கு நல்ல லீடு கொடுத்துருக்காங்க. எதிரி பார்ட்டியாக இருக்கிறதுனால இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ எதிரியாக இருக்கிறப்ப இவங்க உண்மையிலே நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. ஃபுல் டைமாக அவங்க கட்சிக்கு வந்தால் தான். லாஸ்ட்டாக வந்து சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து சிஎம் நேரில் வந்திருக்கணும். இல்லைனா கட்சியில் உள்ளவங்கெல்லாம் நேரில் வந்து உட்காந்து பேசியிருக்கணும். அந்த டைம் வந்து அவங்க மூவி ரிவ்யூக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. இப்போ யூடியூப் சேனல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் சிலது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அட் தி எண்டு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருக்குது பிஜேபியிலேருந்து. ஏன்னா நேஷ்னல் பார்ட்டிங்கிறது எங்கே வந்தாலுமே அந்தளவுக்கு அவங்களால எஃபெக்டிவாக பண்ண முடியாது. ஸோ இப்போ புதுசாக டிவிக்கே வந்திருக்கிறது ஒரு ஒரு உண்மையிலே நல்ல விஷயம். ஒரு பாரிசாரனோட வீடியோலாம் பார்த்துருந்தேன் நான். அவர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு. ஸோ நிறையா மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ எங்கள் வீட்லேயே நிறைய பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஹாப்பி. அது வரைக்கும் எல்லாருமே ஹாப்பி தான். ஸோ அவர் சொன்ன மேனிஃபெஸ்டோ ப்ளஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சைக்காலஜி தமிழ் அதுலேயும் போட்டிருந்தாங்க எப்படி விஜயால் அந்த வெற்றியை வந்து கொண்டு வர முடிஞ்சுது, என்டிகே ஏன் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. மேஜராக அந்த சாட்டையோட ஸ்பீச் தான் முக்கியமான காரணம். அதை அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதை அவங்க ரெகனைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஹேட் ஸ்பீச் வந்து இப்போ டிவிக்கும் அதே தான். டிவிக்கே வந்தாலுமே ஹேட் ஸ்பீச் பண்ணாதீங்க. மற்றவங்கள குற்றங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பண்ண ஊழல் அதெல்லாம் பண்ணுறது ஓகே. அதை பற்றின விமர்சனம்லாம் வைக்கலாம். அதை வந்து கொஞ்சம் பணிவாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைங்க. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களால வைக்க முடியல அப்படின்னா கஷ்டம்தான். மக்கள் வந்து கேட்குறவங்க வந்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு தான் நினைப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் ஸ்டேட்டாக மாற்றுவோம். இப்போது தமிழ்நாடுங்கிறது ஒரு நல்ல மாநிலமாக மாறணும். ஏன்னா ஏற்கனவே நிறையா நிலங்களை வந்து நம்ம இழந்தாச்சு. இப்போ பார்க்கும் போதே தெரியுதுல்ல, இந்தியாவே கிட்டத்தட்ட நிறையா இழந்துருச்சு. ப்ளஸ்ஸு நம்மளோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது குமரி கண்டத்துலலாம் நிறைய இடத்த நம்ம இழந்துட்டோம். இந்த ஈழம் பிரச்சனையில் வந்து அங்கேயும் நிறையா லேண்டை வந்து இழந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு பாருங்கள், மற்ற கட்சிகளை உள்ளார விடாமல் உள்ளுக்குள்ளேயே புதுசாக வந்தாலுமே புதுசாக அவங்கள வச்சு பண்ணுங்கள். மேக்ஸிமம் பவுண்ட்ரிஸ்லாம் இழக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம இழக்கிறதுக்கு கம்மி தான் ரொம்ப. துபாயில் அவங்க அந்த பாம் ஜுமேராவா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளாக க்ரியேட் பண்ணால் தான் உண்டு. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இப்போது 5 இயர்ஸ் பீரியடில் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி லாங் டேர்ம் விஷயம் வைக்கிறது வந்து டெமோக்ரஸியில் பாசிபிள் கிடையாது. ஸோ இருக்கிற கட்சிகளுக்கே போடுங்க, அதுதான் என்னோட கருத்து. இப்போது புதுசாக இந்த கட்சி டிவிக்கே ஜெயிச்சதில் சந்தோஷம்தான் ரொம்ப.
என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் டிவிக்கு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ரொம்ப அடி வாங்கி இருக்கிற கட்சிக்கு தான் போட்டிருந்தோம். பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்கல்ல, அது வரைக்கும் ஓகே. டிவிக்கே வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இவங்க 108 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 கூட இவங்க ஜெயிச்சிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மற்றவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா நேஷ்னல் பார்ட்டி வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு நல்லது பண்ணி அந்த அளவுக்கு நல்லது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே சென்ட்ரலில் பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா தனிப்பெரும்பான்மையாக தனியாக எந்த கட்சியும் இல்லாமல் தனியாக நிற்பாங்கல்ல, சுயேட்சையாக நிற்கிறவங்க, அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நிறையா உதவி பண்ணுங்கள். ஸோ சுயேட்சையாக நிற்கிறவங்கள வந்து மீடியா கவரேஜ் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வந்து மீடியா கவரேஜே இருக்காது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். மார்ஜின்லாம் 1000 ஓட்டுலலாம் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் எல்லோரும் கரெக்டாக ஓட்டு போட்டுருங்க. புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. இந்த தடவை வந்து பெரும் ஆதரவாக கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தருக்கு நடக்கிறது, இல்லைனா கோடியில் ஒருத்தருக்குள்ள சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் புதுசாக வரவங்க பார்ட்டியில், புதுசாக கட்சிக்கு வரவங்க, மற்ற பார்ட்டியாக இருந்தாலும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க. ஓரளவுக்கு கொள்கையெல்லாம் பாருங்கள். ஓரளவுக்கு ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷஃபிள் பண்ணால் தான் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்றைக்குமே போட்டவங்களுக்கே போடாதீங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சுன்னா எதிர்கட்சிலாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண அடுத்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிறது இந்த விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக பண்ணுது. நான் இங்கேருந்து மற்ற ஸ்டேட்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம் பெஸ்ட்டு தான். ஒரே பார்ட்டிக்கு போடுறதுனால குரோத் இருக்காது. ஒரு டைமுக்கு மேலே எல்லாம் லாபி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஊழல் தான் ஃபுல்லாக நடக்குது. அதே மாதிரி ஒரு டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து இந்த கட்சியில் இருந்தவங்கெல்லாம் இவ்வளோ காசு சம்பாரிச்சிருந்தாங்க, கட்சி வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க. லீகலாக சம்பாதிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, பிஸ்னஸ்லேருந்து வருதா, ஓகே. அதுலேயும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு தள்ளி விடுறது. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. குவாலிட்டி கொடுத்தா பிரச்சனையே இல்லையே. இங்கே குவாலிட்டிங்கிறது தான் இங்கே பிரச்சனை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ குவாலிட்டி அதெல்லாம் கொடுக்குற ஒரு அரசாக இருக்கணும். ஜப்பான்லாம் இருக்குது, ஜப்பான்லலாம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தமிழ்நாடும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுக்காம கடைசியாக வந்து யூரோப்லாம் வந்து அந்த மாதிரி தந்திரமாக வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஆண்டது. ஸோ நமக்கு கொடுத்தப்ப மொத்தமாக ஒரே இதாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் சில இடத்துல பிரச்சனைகள் நடக்குது. இப்போது நிறையா நார்த்தில் வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜே வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக ஹிந்தி தான் அப்படிங்கிறதுனால ஹிந்தியை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஒரு குரூப்போட எத்தனிசிட்டி, அவங்களோட பெருமை அதெல்லாமே அழியும். ஸோ ஒரு சிங்கிள் அரசியலுக்காக இதெல்லாம் அழிக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. ஸோ அதெல்லாமே நிறையா வந்து நம்ம ரிசர்வ் பண்ணுறதுனால யூரோப்போட இந்தியாவில் வந்து ட்ராவலுங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், சுற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரிங்கிறது ட்ராவலில் தான் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. ஸோ மக்கள் ஃபாரினில் இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய இடத்துக்கு போய் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ சில இந்த பாலிடிக்ஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுங்கிறது
தவிர்க்கலாம். ஸோ இதுக்கு நேஷ்னல் பார்ட்டிஸுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா, ஸோ ஒவ்வொரு தமிழ்நாடுங்கிறது ஒரு நேஷன், அதுக்கப்புறம் கேரளாங்கிறது ஒரு நேஷன், கர்நாடகா ஒரு நேஷன், ஆந்திரா ஒரு நேஷன், மத்திய பிரதேஷ் ஒரு நேஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி நேஷன், அவங்களோட ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க என்ரிச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஆனால் யுனைட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஸ்டேட்ஸுக்கு வந்து தனியாக அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். கரன்சி வந்து காமன். ஸோ அவங்களோட ஜென்ரலுங்கிறது இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது பாப்புலேஷன் வைஸ் வந்து டீலிமிட்டேஷனுக்காக கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ தொகுதி இருக்கா, இதுலேருந்து ஒரு 10 பேர், மத்திய பிரதேஷ்லேருந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணா இருக்கட்டும், அதுலேருந்து 10 பேர் தான் வந்து அந்த எம்பிக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து க்ரோத்துமே நல்லா தெரியும், யார் வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ணணுங்கிறது தெரியும், நேஷ்னல் பார்ட்டியோட அட்ராசிட்டிஸ் கம்மியாகும். ஸோ அவங்களோட ஸ்டேட்டோட கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். மிலிட்ரிங்கிறது நேஷ்னலாக வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு யூரோப்பியன் யூனியன் மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு லாபிங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், முக்கியமாக அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து அழிக்கப்படாது. முக்கியமாக தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புக்கு காரணமே ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க அழிச்சிடுவாங்கங்கிறதுக்காக தான். அது வந்து இது வரைக்கும் நான் அந்த பாரிசாலன் மற்றும் மற்ற தமிழ் தேசிய பேசுகிறவங்க அவங்களோட கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது நம்மளோட வரலாறு வந்து ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நேஷ்னல் பார்ட்டிங்கிறது அவங்களோட டாமினன்ஸை அப்படி தான் காமிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நிறையா இப்போது பீகார்லாம் வந்து நேஷ்னல் லாங்குவேஜே பீகாரின்னு நேஷ்னல் லாங்குவேஜ் தான் அவங்களோடது ஹிந்தி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, மதர் டங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு பீகாரின்னு தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனி லாங்குவேஜஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருந்தால் போதும். மீதி எல்லாமே இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட க்ரோத்தில் வந்து அவங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு பேலன்ஸ் வந்து தேர்ட் லாங்குவேஜ், ஃபோர்த் லாங்குவேஜ் மாதிரி மல்டிலிங்குவல் தான் இருக்காங்கல்ல, தேவைப்பட்டால் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இந்த கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கருத்து வந்து மேக்ஸிமம் யாரும் வைக்கல எனக்கு, அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த கான்செப்ட்லாம். ஏன்னா இப்போது தோற போக்கு பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து மல்டி பிளானட்டரி ஸ்பீசிஸ் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் எக்ஸு. ஸோ அந்த ரேஸில் வந்து நம்மலாம் சுத்தமாக இல்லை, பார்ட்டிசிபேஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி க்ரோத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம கம்யூனிசம்ங்கிறது அந்த க்ரோத்தை கொடுக்காது. ஸோ கேபிட்டலிசம் தான் அந்த க்ரோத்தை கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற லேபர் லா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கேபிட்டலிசம், ஸோ அதை கம்பைன் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தான் மல்டிபிள் க்ரோத் வரும், நிறையா ஆண்டர்ப்ரினர்ஸ் உருவாகுவாங்க, கொஞ்சம் லீகலாக நடக்கும், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமில் வந்து க்ரோத்துங்கிறத பார்க்கலாம், டைவர்சிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ ப்ராஸ்பரிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். அப்புறம் இப்போ இருக்கிற ஒரு மேஜர் கண்ட்ரோல் வந்து அவங்க ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் டிவிக்கு. ஸோ க்ரோத்து வந்து ட்ரக்கில் போய் விழுந்துட்டாங்கன்னா மொத்தமாக போச்சு, திரும்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஸோ பார்ப்போம், உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த எலெக்ஷனில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.